ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சிபிஐ சிபிஎம் தாவேகாவுக்கு ஆதரவா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு தான் செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிற விவரம் நமக்கு வெளியே வர இருக்கிறது. இது பற்றிய மேலும் தகவலை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தற்போது போவது யார் என்பதில் தொடர்ந்து ஒரு இழுபறியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதில் என்ன ஒரு முடிவு வரப்போகிறது என்பதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைப்பதற்கு 3 முக்கிய கட்சிகளுடைய ஆதரவு தேவை. 1 விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள். 3 கட்சிகளிடமும் தலா 2 இடங்கள் என்று 6 இடங்கள் இருக்கின்றன. இந்த 3 கட்சிகளும் ஒருமித்த ஒரு முடிவு எடுத்து ஆதரவு கொடுத்தால் மட்டுமே கட்சியில் அமர முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 3 முக்கிய கட்சிகளும் இணைந்தே அரசியல் ரீதியாக ஒரு முடிவை எடுக்கும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்த வகையில் முதல் கட்டமாக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய முக்கிய ஆலோசனை கூட்டமானது மாநில செயற்குழு கட்சிகளின் மாநில தலைமை அலுவலகங்களில் காலை 10 மணிக்கு கூட இருக்கிறது. தியாகராய நகரில் இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளிலும் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. நம்ம இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது முதல்ல சொல்லணும்னா காலை 10 மணிக்கு செயற்குழு கூட்டம் நடக்குது. இதுல செயற்குழு உறுப்பினர்கள் 15 பேர், முக்கிய நிர்வாகிகள் என்று 2 பேர் என்று 17 பேர் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அதே போன்று பிற்பகல் 2 மணிக்கு மாநில குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதில் மாநில குழு உறுப்பினர்கள் 90 பேர் பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டமானது இரவு வரை நீடிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டத்தில் 3 முக்கியமான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. அதாவது 1, தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தருவதா வேண்டுமா என்ற ஒரு கருத்து காலையில் முதலில் நடைபெறக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் அதில் ஒட்டுமொத்த செயற்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு எந்த அளவிற்கு இருக்கிறது என்ற ஒரு கருத்து கேட்கப்படுகிறது. 2வதாக திமுக அணியிலேயே தொடர்பு என்ற கொடுக்கிறது. 3வதாக திமுக மற்றும் அதிமுக இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு ஒரு முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன என்ற கருத்து ஏற்கனவே பரவலாக கடந்த 3 நாட்களாக பரவி வருகிறது. இப்படி ஒரு நிலை உருவாக்கும் பட்சத்தில் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன என்ற ஒரு கருத்து குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. இப்படியாக 3 அம்சங்கள் குறித்து மாநில செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படுகின்றன. இதைத் தொடர்ந்து மாநில குழு கூட்டத்திலும் இதே 3 கருத்துக்கள் அடிப்படையில் விவாதிக்கப்பட இருக்கிறது. அதே போன்று மாற்றி முடிவெடுத்தால் கட்சியுடைய எதிர்காலம் இருக்கும் இதில் விரிவாக ஆராயப்பட இருக்கின்றன. எனவே இந்த கருத்துக்களில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் ஏற்கனவே முடிவில் மாற்றம் குறித்து தேசிய அவர்கள் கூடி ஒரு முடிவை எடுத்து மாநில குழுவிற்கு தெரிவித்த பிறகுதான் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ தகவல்களை கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலும் காலை 10 மணிக்கு செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அவர்களும் இது தொடர்பாக ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.